ஒருத்தரோட அழகுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் உள்ளதா? ஆமாம். ஆக்சுவலி இந்த கேள்வி வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இவங்க அதை படிக்க மாட்டேன்றதுனால இந்த மாதிரி கேட்க சொல்லியிருக்கேன். என்ன வந்திருக்கு கேள்வி அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய மார்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன் அழகு எடுப்பாக இருக்கிறதுக்கு ஜாதகத்தில் காரணம் இருக்கா? ஏதாவது பரிகாரம் பண்ணால் அதை மிடுக்காக்க முடியுமா? அப்படின்றது ஒருத்தருடைய ஏக்கமான கேள்வியாக இருந்தது. அது சில பேருக்கு குறையா இருக்கலாம், அதனால் வருத்தப்படலாம். அதனால் அதுக்கு ஜாதக காரணம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 2வது அதுக்கு தீர்வு ஏதாவது ஜாதக ரீதியாக கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோதான். பரிகாரத்து மூலிமா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஜாதகத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்துக்கும், நம்ம மனசில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைக்கும், நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஜாதகம் ஒரு காரணம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இருக்குதுங்கிறது தான் உண்மை. எல்லாமே ஜாதகத்தில் இருக்குதுங்கிறது தான். ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு சில விஷயங்களில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. எதில் ஸ்பெஷலிஸ்டாங்கன்னா, வேலையை சொல்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுல சில பேர் இருக்காங்க. என்னை பற்றி ஒரு வீடியோ வேந்தர் டிவியில் போட்டிருந்தாங்க, ஒரு எபிசோடு என்னோடது. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, மரண தேதியை முன்கூட்டியே கூறும் அபூர்வ மனிதர்கள்னு போட்டு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி விட்டாங்க. அப்போது 2018 அது 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 தூரமாக நிறைய வந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்தில், நெகட்டிவான விஷயங்களில், வாழ்க்கைக்கு அவசியமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறது எனக்கு பிடிக்காது. ஆனால் சில பேர் அப்படி பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி இவர் இதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ நான் டிவியில் சில பேர்து பார்க்குறேன். ஒருத்தரோட ஃபோன் நம்பரை வச்சு அவருடைய ஜாதக அமைப்பை ஓரளவுக்கு சொல்கிறது உண்டு. ஒரு ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு அவர் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் இதெல்லாம் நமக்கு அவசியமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தான். எனக்கே ஒரு 10 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், 2, 3 பேங்க் ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கிறோம். இப்போது மீதி ஒரு 5 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் எனக்கு நடைமுறையில் ஒத்து வரலன்னு ஒதுக்கிட்டேன் நான். அந்த நடைமுறையில் இந்த வங்கி எனக்கு ஒத்து வரலன்னு. காலத்துக்கு அவங்க திருப்பி கேட்பாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, லோன் வேணுமா, அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்களா, டெபாசிட் பண்ணீங்களான்னுங்க. அந்த சவகாசமே வச்சுக்க மாட்டேன். சூடுபட்ட பூனை மாதிரி நமக்கு அது வேண்டாம், உனக்கு எனக்கு ராசி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னு விட்டுடுவேன். அதெல்லாம் அவர் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட்டாக சொல்கிறாருனாக்கா அது கூட சிலருக்கு பயன் தரலாம். அந்த மாதிரி நோயை சொல்லக்கூடிய துல்லியமாக உங்களுக்கு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சில பேர் இருக்காங்க. இந்தந்த நோயில் வர்றதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சில பேர் கல்யாண தேதி, எனக்கெல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தேதியெல்லாம் நான் குறிச்சிருக்கிறேன். நான் குறித்த தேதியில் தான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்குது. நான் குறித்த தேதியில் எங்கள் அப்பா இறந்துருக்காரு. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க 2 தேதி கொடுப்பேன். ஒன்று இந்த தேதியில் ஆகும், இல்லை இந்த தேதியில் ஆகும்னு சொல்லிவிட்டு அது அப்படியே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவ்வளோ ஆராய்ச்சி எல்லாருக்கும் நான் பண்ணுறது கிடையாது. அது மற்றவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு என் குடும்பத்துக்கு மட்டும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் பார்க்கலாம். இந்த தேதியை குறிக்கிறதுலலாம் சில பேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. எந்த பகுதியில், உடம்புல எந்த இடத்துல, எந்த காலத்தில், எந்த இதில் வியாதி வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியும். அப்போனா எல்லாமே இந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் தானே. உலகத்தில் சில விஷயங்கள் நம்மளை ஆளுமை சேர்க்கிறது. என்னென்ன சொல்லுது அப்படின்னா, அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்களோ ஒரு பக்கம், அது இருக்கட்டும். நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், முக்குணங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது சில பேர் பார்த்தீங்க, ஒரு லிங்க படம் போட்டு கோடு போட்டு 96 தத்துவங்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த 96 தத்துவங்கள் தான் இந்த உலகத்தை இயக்குது. அதில் இதுவும் ஒன்று. இந்த நவகிரகங்களில், பஞ்சபூதங்களில், அஷ்டதிக்கு பாலர்களில்
முக்குணங்கள் இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. இந்த மாதிரி 96 தத்துவங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போது நவகிரகங்கள் நம்ம உடம்புல இருக்குதா? இருக்குது. பஞ்சபூதங்கள் இருக்குதா? இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் எல்லாம் கலந்து தான் இருக்கும். இதோட காம்பினேஷன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்படி பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக முதல்ல ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், இதுக்கப்புறமா ஒரு 10 ஆஸ்பெக்டில் நாங்கள் பார்ப்போம். 10 கூறுகளை நாங்கள் பார்க்குறது உண்டு. அது என்னென்னா, பார்வை இருக்கா, டிகிரி இருக்குதா, அது இணைவு இருக்குதா, அப்புறம் யோகம் இருக்குதா, சாரம் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறது உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்த்து சொல்கிறோம். பிரதானமானது என்ன அப்படின்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, அதுக்கப்புறமா காரகம். இதுதான் மூணுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒரு ஸ்தானத்தில் பல பாவகிரகங்கள் இருந்தால் அந்த இடம் கெட்டு போகும்னு அர்த்தம். ஒரு ஸ்தானத்தில் பல சுபகிரகங்கள் இருந்தால் அந்த இடம் சுகப்படும்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடலை என்ன பண்ணலாம், காலபுருஷ தத்துவத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசியாக பிரிக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட உடம்பை கூட 12ஆக பிரிச்சுக்கலாம். மேசத்தை தலைன்னு வச்சுக்கலாம், ரிஷபத்தை முகம்னு வச்சுக்கலாம், மிதுனத்தை இந்த கழுத்து பகுதியிலேருந்து சோல்டர் பகுதி வரைக்கும் வச்சுக்கலாம், கடகத்தை இந்த மார்பு பகுதிக்கு கொண்டு வந்துடலாம், சிம்மத்தை தொப்புள் பகுதியிலேருந்து மார்புக்கு கீழே இருக்க மேல் வயிறுன்னு வச்சுக்கலாம், அப்புறமா அடி வயிறு, கன்னி, துலாம், குறிவப்ப பகுதி, இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பாதத்து வரைக்கும் கடைசியாக மீனத்தை பாதம்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி 12ஆக வச்சுக்கிறோம். 9ஆகவும் பிரிப்பாங்க. சூரியனா இது, சந்திரனா இது, செவ்வாய்னா இது வரைக்கும் அப்படின்னு 9 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அப்படியும் பண்ணுறது உண்டு. உடம்புக்குள்ளே இருக்க பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்கிற உறுப்புகளெல்லாம் 9 கிரகத்துக்குள்ளேயும் அப்படியும் பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்குது. அந்த வகையில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கடகராசியை மார்பு பகுதியாக வருகிறது. அதனால் மார்பு பகுதி அப்படிங்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்குரியதுன்னா மகாலட்சுமிக்குரியதுன்னு வாங்க, கோமாதாக்குரியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சௌபாக்கியம், பால் பாக்கியம்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடியது. வெண்ணிற பொருட்களுக்குரியது இதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் யாருக்காவது கடகம் என்ற ராசி, அந்த ராசியை ஒரு இதாக எடுத்துக்கலாம். சுக்கிரன்ற காரகத்துவத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அழகுக்குரிய கிரகம் அப்படி எடுத்துக்கினா சந்திரன், முகம் சந்திர பிம்பம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பழைய காலத்தில் பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த முகத்தை அழகுக்குரியதாக எடுத்துக்கலாம். அதனால தான் அழகான ராசியான கடக ராசியில் சுக்கிரன் இருந்ததுன்னா அது அழகான மார்பகத்துடையவர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 4ஆம் இடம் தான் பெரியது. 4ஆம் இடம் முக்கியமாக இருக்கிறது. ஆண்காக இருந்தாலும் பெண்ணாக ஆணாக இருந்தாலும் சரி. ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு கடக லக்னமாக இருக்குது. 4ஆம் இடம், கடகத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சநிலையில் இருப்பார். 4ஆம் இடத்துல பலமான கிரகங்கள் இருக்கும்போது அவருக்கு அவர் ராமரோட மார்பை பற்றி கம்பர்லாம் பலமாக வர்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி அதே போல் தான் பெண்ணுக்குமே ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுப கிரகங்களோடு இருந்து 4ஆம் இடம் ஆட்சியும் பெற்று இருந்தால் அவங்களுக்கு வனப்பாக இருக்கும், எடுப்பாக இருக்கும்னு பேர். புரியுதுங்களா? அதுலேயும் பாவகிரகங்கள் ஒன்று இருக்கலாம், செவ்வாயோ அல்லது சூரியனோ. இந்த மாதிரி பாவகிரகங்கள் சனியோ செவ்வாயோ சூரியனோ, இந்த பாவகிரகங்கள் ஆட்சியோ உச்சமாக பெற்றிருக்கலாம் 4ஆம் இடத்துல. சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றுக்கலாம். சுபகிரகங்களுக்கு வேறு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு தன்மை இருக்குது. இதுக்கு வேறு ஒரு கூடுதலான, இது கொஞ்சம் வன்மையான தன்மையும் அது கொஞ்சம் இலகுவான தன்மையும் கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்து சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெட்டு போயிருக்குதா, அல்லது கடகராசி கெட்டு போயிருக்குதா, அல்லது சுக்கிரன் கெட்டு போயிருக்கிறதா, அல்லது 4ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறதா, இந்த 4ஐயும் பார்த்தால் அதற்கான உணவுகள் மூலியமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை நீங்கள் அழகுபடுது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. இந்தந்த காலத்தில் தான் இது பண்ணணும்னு இருக்குது.
சிலதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இருக்கும். 21 வயசு வரைக்கும் தான் ஒரு ஆளுக்கு வளர்ச்சி இருக்கும்னா, அது வரைக்கும் தான் வளர முடியுமா, அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காதுன்னு அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? அல்லது தாய்மை அடைஞ்சா சிலது மாற்றங்கள் வரலாம்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆக கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பி வந்து தூண்டப்பட வேண்டும். அது வந்து ஆக்டிவா இருக்கணும். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்க எத பிரச்சனைன்னு ஃபீல் பண்றீங்களோ, அத சொன்னா அந்த ரூபத்துல, அந்த ஆங்கிள்ல நம்ம அந்த கிரகங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நல்லா இல்லாத கிரகத்த எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றது பரிகாரத்தின் மூலியமாக, உணவுகள் மூலியமாகவும், வேற ஏதாவது வழிகள்லயும் அவைகளெல்லாம் சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ, அல்லது இத பத்தியான சிந்தனை இல்லாம இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு அவேர்னஸே இல்லாம இருந்தாலோ, அவேர்னஸ் வேணும். மனுஷனோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன தெரியுங்களா? நாலேட்ஜ் தான். நாலேட்ஜுக்கு முன்னாடி அடிப்படை என்ன தெரியுங்களா? அவேர்னஸ் தான். ஸோ முதல்ல உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். அப்புறம் நாலேட்ஜ் கிடைக்கும். நாலேட்ஜ் கிடைச்சுன்னா நீங்க ரெமெடிய தேர்ந்தெடுக்கலாம். ரெமெடிய தேர்ந்தெடுத்தா நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோதாங்க விஷயம். அவேர்னஸ், நாலேட்ஜ், ரெமெடி அண்டு ஃபாலோ அப். இவ்வளோதான் விஷயம். நன்றி.